அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சி 29வது நாள் 9வது பாடலை பற்றி பார்ப்போம். விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுபொருளே ஊனதொழும்பு அடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திரு பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே கடலமுதே கரும்பே விரும்பு அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். தேவர்களுக்கு எட்டாத அதீதனே, நீ நிலவுலகுக்கு இறங்கி வந்து தொண்டர்களை உய்வித்துள்ளாய். எப்பொழுதும் போற்றுவர் உள்ளத்தில் நீ பேரின்பமாய் திகழ்கின்றாய். உலகெங்கும் தென்படுகிற சேத்தனும் நீயே. காண்போனாயிருக்கும் சிவம் என்றைக்குமே திருஷ்யம் அல்லது காணப்படும் பொருள் ஆவதில்லை. ஆதலால் தேவர்களுக்கு அல்லது இந்திரியங்களுக்கு அவன் புலப்பட மாட்டான். உயிர்களுக்கு உயிராய் உணர்வுக்கு உணர்வாய் அவன் இலங்குகின்றான். வானோர்களும் நெருங்க முடியாத மேலான மெய்ப்பொருளே, இந்த மண்ணுலகில் வந்து உன்னுடைய அடிமைகளாகிய எங்களை வாழச் செய்தவனே, வளம் நிறைந்த திருப்பெருந்துறையில் அமர்ந்தவனே, பரம்பரை அடிமைகளாகிய எங்களுடைய கண்களுக்குள்ளேயே நின்று காணும் பொருள்களில் எல்லாம் நின் வடிவம் காட்டி களிப்பை வழங்கி தித்திக்கின்றதேனே, பார்க்கடலில் தோன்றிய அமுதமே, நெஞ்சில் இனிக்கும் கரும்பே, அன்பு செய்யும் தொண்டர்கள் எண்ணத்தில் நிறைந்திருப்பவனே, உலகம் அனைத்திற்கும் உயிரானவனே, எம் பெருமானே, பள்ளியிலிருந்து எழுந்து அருள்வாயாக என்று சிவனது பெருமைகளை விளக்கி பாடுகிறார் மாணிக்கவாசகர். நாமும் சிவபெருமானை எப்பொழுதும் போற்றி சரணாகதி செய்து அன்பு செய்து உயிருக்கு உயிரான உணர்வுக்கு உணர்வான சிவபெருமானை உணர முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.